ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெயிலர் படம் வர ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில் படத்தோட பிளாட் எப்படி இருக்கும், கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்திருக்கு. ஆரம்பத்தில் ஜெயிலர் படத்தோட கதை சிவகார்த்திகேயனோட அப்பாவோட கதை தான். அவரும் ஜெயிலராக தான் இருந்தார். அரசியல்வாதியோட ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு. இயக்குனர் நெல்சனும் சிவகார்த்திகேயனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதால அவரோட அப்பா கதையாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து ரீசெண்டாக ஜெயிலர் படத்தோட கதை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதன்படி ஒரு பெரிய கேங் ஒன்று தங்களோட லீடரை ஜெயிலிருந்து தப்பிக்க வைக்க பெருசாக திட்டம் போடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஜெயிலில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி லீடரை தப்பிக்க வைக்கவும் முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மற்ற போலீஸ்காரங்களாம் இந்த எஸ்கேப்பை தடுக்க முடியாதபடி சிக்கலில் இருக்காங்க. ஸோ ஜெயிலர் மட்டும்தான் இருக்கார். அவர் எப்படி அந்த கேங் லீடர் ஜெயிலை விட்டு தப்பிக்கிறத தடுத்து நிறுத்துறார் அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதை சமீபத்தில் சோசியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மட்டுமே கதை கிடையாது, இதில் சிலை கடத்தல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வர 22 ஜெயிலர் படத்தோட சென்சார் ரிசல்ட்ஸ்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. படம் மொத்தம் 160 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் 40 நிமிஷம் ரன் ஆகிற மாதிரி எடிட் பண்ணியிருக்காரதா சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் சென்சார் 10 நிமிடங்கள் குறையவும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.